அருமை சகோதரர் அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளுடைய அரசியல் கட்சிகளுடைய கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர், மிக சிறப்பாக செயல்படக்கூடிய, ஒருங்கிணைக்கிறது சாதாரணமான வேலை இல்லை. எல்லாரையும் இந்த மேடையில் ஒருங்கிணைத்து உட்கார வைத்திருப்பதே இன்ஷா அல்லாஹ் மாபெரிய வெற்றியாகும். அந்த பணியை சிறப்பாக செய்கிற சகோதரர் முகமது ஹனீபா அவர்களே, அவர் என்ன இடி ஓசை மன்னன் சொல்லலாமா, இல்ல நல்ல நம்முடைய இந்திய தவீத் ஜமாத்தினுடைய மாநில தலைவர் சகோதரர் எஸ்.எம். பாக்கர் அவர்களே, நல்ல குரல், நல்ல நயமா பேசினாரு. அன்புக்குரிய மற்ற நண்பர்கள், சகோதரர்கள், பல்வேறு அமைப்புகள் பேர் சொன்னா நிறைய இருக்கு, அதனால பெயர் மட்டும் சொல்லுகிறேன். பல்வேறு அமைப்பினுடைய தலைவர்கள் முகமது இஸ்மாயில் அவர்களே, ஹாஜா ஹனி அவர்களே, சபீர் அகமது அவர்களே, சிக்கந்தர் அவர்களே, இருதயராஜ் அவர்களே, நிசாமுதீன், முகமது மன்சூர், ஹாய்சிபி, தர்வேஸ் ரசாதி, அன்றைக்குரிய கவிக்கோ அப்துல் ரஹ்மான், சையத் முகமது ஷரீப், அப்துல் ரஹீம் பட்டேல், பாத்திமா முசபர், உமர் ஃபாரூக், முஜிபுர் ரஹ்மான், முகமது இப்ராஹிம் பாகவி, இனாயத்துல்லா, மன்சூர், அல்தாப், ரூஹுல் சக் போன்ற மேடையில் இருக்கக்கூடிய மற்ற அன்பிற்குரிய அருமை பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளுடைய சகோதரர்களே, தலைவர்களே, என்னோடு உடன் வருகின்ற காங்கிரஸ் கட்சியிலே எங்களுடைய இஸ்லாமிய அமைப்பினுடைய இயக்க தோழர்களுடைய முகமாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஆரூன் அவர்களுடைய மகன் அருமை தம்பி ஹசன் மௌலானா அவர்களே, அன்பு கல்விய சகோதரர் முன்னாள் MC துல்கர்னி அவர்களே, டாக்டர் அப்பாஸ் இப்ராஹிம் அவர்களே, மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, வணக்கத்துக்குரிய பல்வேறு ஜமாத்துகளுடைய தலைவர்களே, பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த பல்வேறு அரசியல் இஸ்லாமிய அமைப்புகள், அதனுடைய பொறுப்பாளர்களே, நண்பர்களே, வணக்கத்திற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்ல முடியாது. மகிழ்ச்சி என்னன்னா, உங்களை எல்லாம் பார்க்கிறது அல்லது உங்களோடு இருப்பதுதான் மகிழ்ச்சியை தவிர இந்த நிகழ்ச்சி மகிழ்ச்சி அல்ல. இந்த நிகழ்ச்சி ஒரு தேவையில்லாத பிரச்சனையை மத்திய அரசு உண்டாக்குவதை கண்டித்து நடக்கிற நிகழ்ச்சி. இது சொல்ல போனால் தேவையே இல்லாத நிகழ்ச்சி. நம்முடைய நண்பர்கள் எல்லாம் சொன்ன மாதிரி முதலிலே பொதுவான காமன் சிவில் கோட் அல்லது யூனிஃபார்ம் சிவில் கோட் அல்லது பொது சிவில் சட்டம் கண்டிப்பாக இந்தியாவிலே இன்ஷா அல்லாஹ் எந்த காலத்திலேயும் நிறைவேறாது, நிறைவேற்ற முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணல் மகாத்மா காந்தி, பண்டித ஜவஹர்லால் நேரு, அண்ணன் இந்திரா காந்தி அம்மையார் அவருடைய வழியிலே வந்திருக்கிற அருமை தலைவர் ராஜீவ் காந்தி, அன்னை தியாக தலைவியாம் சோனியா காந்தி, வருங்கால பிரதமராக நாங்கள் மதிக்கிற அருமை தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் வழிநடத்துகிற காங்கிரஸ் கட்சி இந்த மண்ணிலே இருக்கிற வரை காமன் சிவில் சட்டம் இந்தியாவிலே நிறைவேற்றப்பட முடியாது என்கிற உறுதியை காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நான் முதலிலேயே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சாபானா வழக்கு உங்களுக்கு தெரியும். ஜீவனாம்சம் சம்பந்தமாக ஒரு வழக்கு 1986 வந்தபோது, இப்போது எப்படி இந்த உச்சநீதிமன்றம் ஆலோசனை சொல்லதோ, இப்போதாவது ஆலோசனை சொன்னது, அந்த வழக்கிலே தீர்ப்பே சொன்னது. ஆனால் இஸ்லாமிய பெருமக்கள் அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜீவனாம்சம் விவாகரத்திற்கு பின்னாலே மனைவிக்கு திரும்புவது என்பது
அது அவர்களுடைய தன்மானத்திற்கு இழுக்காகும், பெண்களுடைய செல்ஃப் எஸ்டீமை குறைப்பதாகும், கௌரவத்தை குறைப்பதாகும், மார்க்கத்தின்படி ஏற்புடையதல்ல என்கிற காரணத்தினாலே அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இந்த நாட்டை ஆண்ட இந்த மண்ணிலே வந்து மக்களுக்காக மடிந்த அருமை தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே உச்சநீதிமன்றத்திற்கான அந்த தீர்ப்பையே மாற்றி சட்டம் கொண்டு வந்து இஸ்லாமிய பெருமக்களின் உரிமைகளை காத்தவர் ராஜீவ் காந்தி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். மட்டும் உங்களுக்கு தெரியும், அரசியல் சட்டம் அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்கள் எழுதுற போது இந்த மோடி மாதிரி யாராவது பிரதமராக வருவாங்கன்னு அன்னைக்கு நினைக்கல. அதனாலே அதிலே செக்குலர் என்கிற வார்த்தை கிடையாது. செக்குலர் அது மதச்சார்பற்ற நாடு என்கிற அந்த வார்த்தை அரசியல் சட்டத்தை உருவாக்குற போது கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியிலேயோ அல்லது அரசியல் சட்டம் நிறைவேற்றப்படுகிற போதோ கிடையாது. அதற்கு பின்னாலே இந்த செக்குலர் என்கிற வார்த்தை எப்போது சேர்க்கப்பட்டது என்றால் அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதமராக இருந்த போதுதான் அரசியல் சட்டத்திலே மாற்றம் கொண்டு வரப்பட்டு அரசியல் சட்டத்திலே இந்த செக்குலர் மதச்சார்பற்ற நாடு என்று ஆக்கப்பட்டது. இவற்றையெல்லாம் நான் குறிப்பிட காரணம், சட்டங்களை மனிதர்கள் கொண்டு வருகிற சட்டத்தை மாற்றுவதே கஷ்டம். மனிதர்கள் இயற்றுகிற சட்டத்தை மாற்றுவதே கஷ்டமான காலத்தில் சுமார் 1450 ஆண்டுகளுக்கு முன்னாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இறைவனாலே அருளப்பட்ட திருக்குர்ஆனிலே அத்தியாயம் 2 வசனம் 228 236 ஆகியவற்றிலே, அத்தியாயம் 4 வசனம் 34 35 அத்தியாயம் 65 வசனம் 1 ஷரியத் சட்டம் இந்த திருக்குர்ஆனிலே இறைவன் மூலமாக கடைசி இறை தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அருளப்பட்ட வசனங்கள் தான் ஷரியத் சட்டமாக இன்றைக்கு 1934 சட்டமாக இயற்றப்பட்டது. ஷரியத் ஆக்ட் என்கிற அந்த 1037 கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு ஏறக்குறைய 70-80 ஆண்டு ஆகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், மனிதனாலே கொண்டு வரப்பட்ட சட்டங்களையே மாற்ற முடியாத போது கடவுளாலே, இறைவனாலே, அல்லாஹ்வாலே அருளப்பட்ட சட்டத்தை மாற்ற இந்த மோடி அல்ல, எத்தனை மோடி சேர்ந்தாலும் அதற்கான வாய்ப்பை இன்ஷா அல்லாஹ் இறைவன் தரமாட்டான். காங்கிரஸ் இந்த மண்ணிலே இருக்கிற வரை காங்கிரசும் சரி, இங்கு இருக்கிற அரசியல் கட்சிகளும் சரி, ஒரு காலத்திலேயும் அனுமதிக்க மாட்டோம் என்கிற அந்த உறுதியை உங்கள் முன்னாலே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இது நடக்கப் போவதில்லை, நடக்காது. பிஜேபி சொன்ன பல காரியங்கள் நடந்ததில்லை. இங்கு கூட நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள், அநேகமாக எல்லா அரசியல் கட்சிகளும் இங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். பேரை சொல்லவில்லை, ஒரு கட்சியை சொல்லி அந்த கட்சி மட்டும்தான் இல்லை என்றார்கள். நாட்டிலே இருக்கிற கட்சி எல்லாம் இங்கே இருக்கிறது, இல்லாத கட்சியை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள்? மக்களிடத்திலே இல்லாத, நாட்டிலே இல்லாத, புழக்கத்திலே இல்லாத 1000 ரூபாய் 500 ரூபாய் கரன்சி மாதிரி புழக்கத்தில் இல்லாத ஒரு கட்சியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. புழக்கத்தில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் இந்த மேடையிலே எங்கே கூடியிருக்கிறார்கள். இந்த மண்ணும் அப்படிப்பட்டது, மக்கள் மனோபாவமும் அப்படிப்பட்டது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், ஏன்
முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, எங்களுடைய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர், பெரும்பாலும் எல்லா தலைவர்களுமே சிறுபான்மை மக்களுடைய நலன் காப்பவர்களாகத்தான் தங்களுடைய வாழ்வின் பெரும்பகுதியை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இதிலே ஒரு மாய தோற்றத்தை மக்கள் மத்தியிலே உருவாக்க சில பேர் அல்லது பிஜேபியை சார்ந்தவர்கள் முயற்சிக்கிறார்கள். இஸ்லாமிய பெருமக்களுக்கு மட்டும் தனி சட்டம் இருக்கிறது, சட்டங்கள் மக்களுக்கு பொதுவானவையாக இருக்க வேண்டாமா, அதப்படி இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் தனி சட்டம் என்று கேட்பவர்கள் விஷமத்தனமாக கேட்கிறார்கள் என்ற அர்த்தம். இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்ல, இந்துக்களுக்கும் இருக்கிறது. இந்து மேரேஜ் ஆக்ட், இந்து சக்சஷன் ஆக்ட், அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கான தனி பர்சனல் லாஸ், பார்சி மேரேஜ் அண்ட் டைவர்ஸ் ஆக்ட் என்று பார்சிகளுக்காக தனி சட்டம், இப்படி எல்லாம் பௌத்த மதத்திற்கு என்று தனி சட்டம், சீக்கியர்களுக்கு என்று தனி சட்டம், இப்படி பர்சனல் லாஸ். This is not only available or not only in existence only for Muslim community or Muslim religion. இந்தியாவில் பெரிய மதங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அநேகமாக 7 மதங்கள் இருக்கலாம். அந்த 7 மதங்களுக்குமே பர்சனல் லாஸ் பல்வேறு வகையிலே இருக்கிறது. பல்வேறு சலுகைகள் சில மதத்திற்கு தரப்படுகிறது. மோடி அவற்றிலே கை வைக்க முடியுமா? உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன், ராணுவத்திலே பொதுவாக தாடி வைத்துக் கொள்ளக்கூடாது, ராணுவத்திலே தலப்பாகை கட்டிக் கொள்ளக்கூடாது. ஆனால் சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் ராணுவத்திலே இருந்தாலும் தாடி வைத்துக் கொள்ளலாம், மேலே தலப்பாய் கட்டிக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, பொது இடங்களிலே கத்தி வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆனால் குர்பான் எனப்படுகிற குரு வால் சீக்கியர்கள் அதை வைத்துக் கொள்ளலாம், அதற்கு அனுமதி இருக்கிறது. இது சீக்கிய மத உரிமைகளின்படி சீக்கிய மக்களுக்கு, அந்த இனத்தை சார்ந்த மக்களுக்கு தரப்பட்டிருக்கிற அரசியல் சட்டப்படியாக வழங்கப்பட்டிருக்கிற சலுகையாகும், உரிமையாகும். நான் கேட்கிறேன், மோடி அவர்களே, இதிலே ஏதாவது ஒன்றிலே கை வைத்துவிட்டு பஞ்சாபிலே உங்களாலே காலடி எடுத்து வைக்க மோடியாலே முடியுமா என்பதை மட்டும் மோடியிடத்திலே கேட்க விரும்புகிறேன். இப்படி பல்வேறு மத நம்பிக்கையுடைய மக்களும் ஒன்றாக வாழுகிற இந்தியாவில் அவர்களுடைய உரிமைகளிலே தலையிட மோடி யார்? மோடிக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? மோடி என்ன இந்த நாட்டினுடைய சர்வாதிகாரியா? அவர் சர்வாதிகாரி போலத்தான் நடக்கிறார். பல விஷயங்களை அவர் சொல்லுவார்கள். சொன்னார்கள் நண்பர்கள் எல்லாம், நடக்காததெல்லாம் சொல்லுவார்கள். எனக்கு என்ன பயம்னா, நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் எந்திரிச்சு வர்றதுக்குள்ள முடிச்சிடணுங்கிற கவலையும் இருக்கிறது. இதுல பல்வேறு அங்க இருக்கிற, நான் சொல்லல, அங்க இருக்கிற முன்னாள் மந்திரியே சொன்னார், சத்ருகன் சிங்கான்னு நம்ம ரஜினிகாந்த் மாதிரி ஒரு ஆக்டர், அவர் சொன்னார், மோடி இஸ் லிவிங் இன் தி ஃபூல்ஸ் பாரடைஸ் என்று சொன்னார். முட்டாள்கள் ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த பிஜேபி அரசு என்று அந்த கட்சியை சார்ந்த சத்ருகன் சிங்கான ஒரு பிரபல ஆக்டர் சொன்னார். இதன் குறிப்பிட்ட காரணம் அகண்ட பாரதம் என்பார்கள். அகண்ட பாரதம்னா என்ன? நண்பர்கள் சொன்ன மாதிரி பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான்ல இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து, ஸ்ரீலங்கால இருந்து, பூட்டான்ல இருந்து, ஈரான் ஈராக்ல இருந்து, எல்லா ஆப்கானிஸ்தான்ல இருந்து, இது என்ன, யாருடைய நோக்கம், லட்சியம்னா RSS உடைய லட்சியம் என்ன? அகண்ட பாரதம். அட பாவிகளா, உள்ள பாரதத்தையே காப்பாற்றப்படாத பாடுபட வேண்டி இருக்கிறது. ஒரு பக்கத்திலே காஷ்மீரத்திலே பிரச்சனை, பக்கத்திலே கடலுக்கு பக்கத்திலே 15 அடியில ஸ்ரீலங்காவிலே பிரச்சனை, பூட்டானிலே பிரச்சனை, பாகிஸ்தானிலே பிரச்சனை, பங்களாதேஷ்ல பிரச்சனை, இந்த எல்லையோர பகுதிகளில் பக்கத்தில் அருணாச்சல பிரதேசத்தில் சீனாக்காரன் அப்பப்போ சைனா உள்ள வந்து ரோடு போட்டு போயிட்டே இருக்கான்.
இந்தியாவே காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள், காப்பாற்ற சிரமப்படுகிற சூழ்நிலை, அதற்காக நம்ம ராணுவத்தினர் பல பேர் மடியக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அகண்ட பாரதம் சாத்தியமா? பண்டித ஜவஹர்லால் நேரு இந்தி பேசாத மக்கள் விரும்புகிறவரை இந்தி திணிக்கப்படாது என்கிற வாக்குறுதியை தந்தார். அதை தொடர்ந்து காப்பாற்றினார். காங்கிரஸ் தொடர்ந்து காப்பாற்றுகிறது. இந்தியே நுழைய முடியவில்லையே, உன்னுடைய சமஸ்கிருதத்தை இங்கே நுழைக்க முடியுமா? அதற்கு இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? முடியாது. ஜம்மு காஷ்மீருக்கு இருக்கிற தனி அதிகாரத்தை ரத்து செய்ய வேண்டும். முடிந்ததா? முடியாது. இப்போ இல்ல, எப்பவும் முடியாது. எல்லாம் வேண்டும் என்றுதான் தரப்பட்டது. நாடு பிரிகிற போது இங்கேயா அங்கேயான்னு கேட்கிற போது அவர்கள் சில சலுகைகளை கேட்டார்கள். அந்த சலுகைகள் அரசியல் சட்ட மேதைகள், பண்டித ஜவஹர்லால் நேரு எல்லாரும் உட்கார்ந்து பேசி தரப்பட்ட சலுகைகளை எப்படி திடீரென்று ரத்து செய்ய முடியும்? ஆக இதெல்லாம் நடக்காத விஷயங்களை எப்படி பேசுகிறாரோ அதுபோல்தான் இன்றைக்கு இந்த காமன் சிவில் சட்டம் அல்லது பொது சிவில் சட்டம் என்று மக்கள் அல்லோலப்படுகிற இன்னொரு பிரச்சனை. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்த மோசமான அவசர கோலத்தில் துக்ளக் தர்பாரில் இரவு ஒரு சர்வாதிகாரி போல மோடி அறிவித்தது. குடுகுடுப்பக்கார மாதிரி சொன்னார், பொறுத்துக் கொள்ளுங்கள். வர்ற போதே மோடி சொன்னார் 3 நாள் தான் சரியா போனார். அப்புறம் 10 நாள்னார், அப்புறம் 20 நாள்னார், 50 நாள்னார். நீங்கள் ஒன்றும் ஆச்சரியப்பட மாட்டீர்கள். உங்களுக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்த 60 நாளிலே மோடி, நிதியமைச்சர், ரிசர்வ் வங்கி மூன்றும் இந்த 500-1000 ரூபாய் நோட்டு இந்த பிரச்சனையில 60 முறை உத்தரவு போட்டிருக்கிறார்கள். 60 உத்தரவு மாற்றி மாற்றி போட்டிருக்கிறார்கள். இதை விட ஒரு கேவலமான அரசாங்கம் இருக்க முடியுமா? இந்த பிரச்சனை சரியா போயிரும் சரியா போயிரும். எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. ஒரு மோசமான போலி ஜோசியன், அந்த போலி ஜோசியன் ஒருத்தர் ஜோசியம் பார்க்க போனான். இந்த ஜோசியத்தை அவர் சொன்னார், அந்த போலி ஜோசியன் சொன்னா ரொம்ப சிரமப்படுவீங்களேன்னு கேட்டான். போன உடனே அவன் போனவன், ஆமாங்க ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம், நாய்படாத பாடுபடுவீங்களே. ஆமா, அதை விட மோசமான பாடுபடுறாங்க. இப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு 6 மாசத்துக்கு அப்படின்னா. உடனே அவன் போனவன் கேட்டான், அப்படியா அதுக்கு பின்னாலேயாவது நல்லாயிடுமாங்கன்னு கேட்டான். இல்ல, அதுக்கு பின்னால இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே பழகி போயிடும் வரிசையாக. அது மாதிரி மோடி சொன்னார் 3 மாசம் 6 மாசம். ஒருவேளை அவர் இந்த போலி ஜோசியர் மாதிரி நம்முடைய போலி பிரதமரும் நினைத்திருக்கலாம். கொஞ்ச நாளால், ஆனால் 50 நாள் 60 நாள் ஆனால் மக்களுக்கு பழகி போய்விடும். நின்று நின்று கியூவிலே நின்று நின்று நாட்கணக்கிலே நின்று நின்று, இன்னும் சொல்ல போனால் மயக்கம் போட்டு விழுத்து செத்து செத்து பழகி போகும் என்று கூட நினைத்திருக்கலாம் மோடி. 100 பேருக்கு மேலே செத்தே போனார்கள். ஒருத்தனை கொள்றதே பாவம். இந்தியாவில் 100 பேர் மயக்கம் போட்டு செத்துருக்கான். என்ன கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லாத, தவறான வார்த்தைகள் சொல்லக்கூடாது என்கிற காரணத்தினாலே கட்டுப்பாடோடு சொல்லுகிறேன். இல்லை என்றால் கொஞ்சம் கட்டுப்பாடு இழந்து சொன்னால் முட்டாள்தனமான அரசாங்கம் என்று கூட சொல்லலாம். அதிலே தவறு இல்லை என்பேன். உலகத்திலே எந்த நாட்டிலாவது கரன்சி இல்லாத நாடு இருக்கிறதா? வளர்ச்சி அடைந்த மேலை நாடுகள், அமெரிக்காவிலே டாலர் இல்லையா? இங்கிலாந்திலே பவுண்ட்ஸ் இல்லையா? ஜெர்மனியிலே இல்லையா? சுவிட்சர்லாந்திலே இல்லையா? சிங்கப்பூர்ல இல்லையா? மலேசியால இல்லையா? துபாயிலே இல்லையா? எந்த நாட்டிலே கரன்சி இல்லை? இன்னும் கல்வி அறிவை முழுமையாக பெறாத இந்திய நாட்டில் வெறும் 2% எலக்ட்ரானிக் சிஸ்டம் மூலமாக பண பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிற இந்திய நாட்டில் 100% கரன்சி இல்லாத ஒரு நாடாக இந்த நாட்டை மாற்றுவேன் என்று சொல்லுவது சத்ருகன் சொன்னதைத்தான் சொல்ல வேண்டும். மிஸ்டர் மோடி, யூ ஆர் லிவிங் இன் தி ஃபூல்ஸ் பாரடைஸ் என்று சொல்லுவதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற நிதி, அங்க இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டர் மனோகர் பரிக்கர் சொல்லுகிறார், இது சாத்தியமே இல்லை இந்தியாவிலே என்று அவருடைய நிதியமைச்சர் நேற்றைக்கு சொல்லுகிறார். யாரை கேட்டுத்தான் முடிவெடுத்தார்? எனக்கு கேள்வி, நிதியமைச்சர் அருண்ஜேட்லியே அறைக்குள்ளே உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதாகத்தான் கேள்வி. ஏன்னா அவருக்கும் தெரியாது எந்த பொருளாதார மேதை 2000 ரூபாய் ஒன்று அடிக்க சொன்னான். இந்தியாவில், உலகத்திற்கு இந்தியாவில் யாராவது ஒரு பொருளாதார மேதை
நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதையில் இருந்த அனைவரும் மோடியுடைய இந்த திட்டம் மோசமான திட்டம் என்று விமர்சிக்கிறார்கள். இதுவரை இந்த 60 வயதாட்டிலே என்னை விட வயதிலே பெரியவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லுங்கள், யாராவது இந்தியாவிலே ஒரு பொருளாதார மேதை 2000 ரூபாய் வேண்டும் என்று கேட்டார்களா? 1000 ரூபாயாலே கருப்பு பணம் அதிகரிக்கும் என்று சொன்னால் 2000 ரூபாயாலே எவ்வளவு எளிதிலே கருப்பு பணத்தை சேர்க்க முடியும்? நடக்கிறது. இப்போது என்ன பிரச்சனை? இந்த 2000 ரூபாயே செல்லாத நோட்டு ஆகி போச்சு. 2000 ரூபாய் கடையில் கொடுத்தா அவன் சில்லறை நேரத்தில் திருப்பி கொடுக்கிறதுக்கு. எனவே இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையிலே இந்திய நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மறந்துவிட்டு மோடி தேவையில்லாத விஷயங்களிலே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். இப்படி தேவையில்லாத விஷயங்களிலே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிற மோடி அரசு, இன்னும் சொல்ல போனா எனக்கு நான் இல்ல நண்பர்கள் பாடத்தில் இருக்காங்க. போன தடவை இஸ்லாமிய சகோதரர்கள் கூட சில பேர் ஓட்டு போட்டாங்க அவருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அங்க போட்டாங்க. நிறைய பேசுறாரு, ஏதோ ஒரு தடவை கொஞ்சம் போட்டு தான் பார்ப்போமே என்னதான் பண்றாருன்னு. ஆனால் இந்த தடவை மோடி அவர்களே இஸ்லாமிய பெருமக்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவ பெருமக்கள் மட்டுமல்ல, சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, இந்திய நாடே ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் என்றும் வாஜ்பாயை விட பெரிய மனிதர் கிடையாது, ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். மோடி சொன்னார் பேசுற போது, இஸ் த ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி என்று கலைஞர் சொன்னார் என்று சொன்னார். அப்படி சில பேராவது சொல்ற மாதிரியாவது அந்த மனுஷன் இருந்தார். இது ஒன்னிலுமே லாயக்கு இல்லாத மனுஷன் மோடி. எந்த கணக்கிலையும் சேர்க்கவே முடியாத ஒரு மனிதர். குஜராத்திலே இஸ்லாமிய பெருமக்களை கொண்டு குவித்த மனிதர். இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரியும், இப்ப அத்வானி தான் அவரை காப்பாத்தினார். அந்த அத்வானியே பலியிட்ட மனிதர், அவ்வளவு நன்றி உணர்ச்சி உள்ள மனிதர். எதற்காக தெரியுமா? அவர் போய் அத்வானி ஒண்ணுமே சொல்ல. அத்வானி அந்த கட்சி தலைவராக இருந்தார். ஒரு நாட்டுக்கு போறார். மகாத்மா காந்தி நம்முடைய தேச தந்தை, அது மாதிரி முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானை உருவாக்கி தந்த பாகிஸ்தானுடைய தேச தந்தை. அந்த நாட்டில் போய் மகாத்மா காந்தி யாராவது இந்தியாவில் திட்ட முடியுமா? அது மாதிரி முகமது ஜின்னா அவர்களை 2 வார்த்தை ஏதோ தப்பா சொல்லிட்டாரு, வந்த உடனே பறிச்சுட்டாங்க பதவியை. இது மாதிரி ஒரு அமைப்பு அது. அந்த அமைப்பின் கீழே மோடி அதிலே பயிற்சி பெற்றவர். மஞ்ச பையோட அப்படியே சுத்திட்டு தெரிஞ்சவர் தான். மஞ்ச பையோட ஒரு பிரச்சாரக். அவர் RSS பிரச்சாரக் இனிஷியலி. அதுக்கு பிறகு ஜெனரல் செக்ரட்டரியா போனாரு. அங்கிருந்து ஒரு முதலமைச்சரை காலி பண்ணாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு வந்தாரு. அப்புறம் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து அப்படி வந்தவர். அதனால அவர் நாட்டு நடப்பும் தெரியவில்லை, மக்களை பற்றி அவர் நான் இன்னும் உறுதியாக சொல்லுவேன், மோடிக்கு இன்னமும் இந்தியாவிலே பல மாநிலங்களிலே மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, எந்த மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு, அந்த மாநிலத்துடைய கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, இதெல்லாம் மோடிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு பதிலாக இன்னமும் அவர் வெளிநாட்டில் தான் சுத்திட்டு இருக்காரு. 2.5 வருஷத்துல வாஜ்பாய் 6 தடவை போனார், மன்மோகன் சிங் 5 தடவை போனார். இவர் 60 தடவை போயிட்டார் வெளிநாட்டில் 2 வருஷத்துல. வரும்போதே பிளேன்ல பார்த்துட்டு வருவார் நினைக்கிறேன், என்ன எந்த நாடு பாக்கி இருக்குன்னு. ஏன்னா கிளம்பிடுவார். சொன்ன மோடி அவர்களே, இந்தியாவில் பல மாநிலம் இருக்கு, அங்கே வாருங்கள், மக்களை பாருங்கள், மக்களுடைய நிலையை பாருங்கள், வறுமையிலே வாடுகிற மக்களை, ஏழ்மையிலே வாடுகிற மக்களை, தூக்கு போட்டு செத்துக் கொண்டிருக்கிற விவசாயிகளை, பிடித்து செல்லப்படுகிற மீனவர்களை, கல்வி கடன் தர முடியாமல் இருக்கிற மாணவர்களை, படித்து வேலையில் இல்லாமல் இருக்கிற மாணவர்களை, வறுமையில் ஏழ்மையில் வாடுகிற மக்களை மோடி பார்க்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களிலே மோடி தொடர்ந்து தலையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒன்றை மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன், காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் என்கிற முறையில் எங்களுடைய தலைவர், அருமை தலைவர் ராகுல் அவர்கள் சொன்னதை போல, இன்னமும் இந்த பணம் வரும்போது கேட்டார் அவர். நான் கூட விளையாட்டா சொன்னேன், ரிசர்வ் அங்க இருக்கிற சுவிஸ் பேங்க்ல இருந்து எல்லார் அக்கவுண்ட்லையும் 15 லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொன்ன மோடி அவர்களே, சுவிஸ் பேங்கில் இருந்து தருவதற்கு பதிலாக எங்கள் சுருக்கு பையில் இருக்கிற 500,000 பரடிக் கொண்டிருக்கிறீர்களே, தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். அது மாதிரி இன்றைக்கு மோடி அவர்கள் என்ன மேஜிக் செய்தாலும் அல்லது எதை அவர் இது போன்ற விஷயங்களை, தவறான விஷயங்களை நடைமுறைப்படுத்த விரும்பினாலும் காங்கிரஸ் அனுமதிக்காமல் நீங்கள் எந்த சட்டத்தையும்
பாராளுமன்றத்திலே ஒரு காலத்திலேயும் நிறைவேற்ற முடியாது. இந்த 22 நாள் மக்கள் பெறுகிற அவதியை சுட்டிக்காட்டி ஒன்றே ஒன்றுதான் கேட்டார் ராகுல் காந்தி. ஒன்றுமில்லை, அறிவித்தது நீர்தானே. பிரதமர் முறையில் நட்ட நடு இரவிலே யார் நிதியமைச்சர் அறிவித்தாரா, ரிசர்வ் பேங்க் ஆளுநர் அறிவித்தாரா? பாராளுமன்றத்திலே இதற்கு முன்னாலே இந்தியாவிலே 2 முறை மொரார்ஜி தேசாய் காலத்திலேயும் இதற்கு முன்னாலேயும் 5000 ரூபாய் எல்லாம் ரத்து செய்யப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அந்த 2 முறையும் பாராளுமன்றத்திலே சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டதற்கு பின்னாலே சொல்லப்பட்டது. மோடி மாதிரி சர்வாதிகாரி போல இதற்கு முன்னாலே அறிவித்தது கிடையாது. ஆக வந்து பதில் சொல்லுங்கள் என்று கேட்டோம், பதில் சொல்லவில்லை. பாராளுமன்றமும் நடக்கவில்லை. உங்களுக்கு நான் சொல்லுவேன், பாராளுமன்றத்தை தடுப்போம், நடத்தவிட மாட்டோம் என்று சொல்லவில்லை. ஆனால் இது போன்ற பொதுவான 30 கோடி மக்களை பாதிக்கிற பிரச்சனையாக இருந்தால் பாராளுமன்றத்தையும் நிறுத்துவோம். அங்கே இது போன்ற சட்டங்களை நிறைவேற்ற காங்கிரஸ் ஒரு காலத்திலேயும் அனுமதிக்காது என்பதை தலைவி அன்னை சோனியா காந்தி சார்பிலேயும் இளம் தலைவர் வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி சார்பிலேயும் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்பதை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இங்க இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய சகோதரர்கள் காங்கிரஸ் மேலே யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் குறை சொல்லலாம். ஆனால் காங்கிரசும் மதச்சார்பற்ற தன்மையையும் எவரும் சந்தேகப்படவே முடியாது இந்த உலகத்தில். எனவே இப்படி 2 மதச்சார்பற்ற தன்மை என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய முதுகெலும்பு. அப்படி இருக்கிற இந்த இயக்கத்தின் சார்பிலே உங்களுக்கு நான் தருகிற வாக்குறுதி என்பது, இந்த மாநாடு வெற்றியாக இன்ஷா அல்லாஹ் நிறைவு பெற்றிருக்கிறது. இப்போது மட்டுமல்ல, எப்போது வைத்தாலும் உங்களுக்கு அகில இந்திய காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் அல்ல, அகில இந்திய காங்கிரசும் உங்களுக்கு தோளோடு தோள் நின்று உங்களுக்காக போராடும், உங்களுக்காக குரல் கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு